எங்கு யாருக்கு ஒரு குற்றம் நடந்தாலும் அதை துணிந்து கேள்வி கேட்கறதுக்காக அவர்கள் பொதுத்தளத்துக்கு வரணும். ஐயோ, பொதுத்தளத்துக்கு வந்தா இன்னைக்கு எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். இருந்தாலும் அநீதிக்கு எதிராக போராடுறவன் உண்மையான ஜிஹாதாக இருக்க முடியாது என்பது பழனி பாபா அவர்கள் சொன்ன கருத்து. அந்த மாதிரி எங்கு அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கு. அந்த சமுதாய அக்கறையோடு நம்ம நடந்துக்கணும். இந்த மண்ணுக்கு உகந்த அரசியலுக்கு ஏற்றவாறு நாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய நபிகள் அப்படிங்கிறனால எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படின்னு என்னுடைய மக்கள் இருக்கக்கூடாது. ஜிஹாதி அப்படின்னாலே இங்கே இஸ்லாமோஃபோபியா உள்ள ஒரு மனநிலை கொண்ட ஒருத்தவங்களால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்பாட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து திட்டமிட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் பரப்புரையாகவும் பார்க்கப்படுது. இது உண்மையா அப்படின்னா இல்லை. பல நிறுவப்பட்ட சான்றுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 80% ஆஃப் பீப்புளுக்கு எப்படி 20% வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மனநிலை அப்படின்னா, நம்ம இவர்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டோம் அப்படின்னா அவர்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். இஸ்லாமியர்களுக்கு மேலே, அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள், இல்லை அவர்கள் ஊடுருவியலாளர்கள், இல்லை அவர்கள் வந்து அவங்களோட நம்மளுடைய சொத்தெல்லாம் அவங்க வந்து பறிச்சுக்கிடுவாங்க இப்படின்னு சொல்கிறது மூலமாக மற்றவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் இவர் செய்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கல்ஃப்ல வச்ச இந்து கோயில்களுக்கு கூட அவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் இருக்காம், அவ்வளவு பக்தர்கள் போய் அங்கே போய் கும்பிடுறாங்களாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ராமர் கோயில்களுக்கு ஆட்கள் வரலையாம். ஸோ அங்கே உங்களுக்கு என்ன தெளிவாக இங்கே தெரியுது அப்படின்னா, சாதியினால கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த பாஜகவினுடைய அரசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியப்படுது. இவங்க வந்து நாங்கள் இந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு சத்தமாக சொல்லுவாங்க. அவர் வந்து பூணூலை எடுத்து காமிப்பார் ராகுல் காந்தி அவர்கள். ஸோ இப்படி இருவருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து தேர்தலுக்காக இல்லை அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாங்க கையில் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் உங்ககிட்ட கேட்கலான் இருக்கேன். ஜிஹாதி அப்படின்னா என்ன? ஜிஹாத் அப்படிங்கிறது இறைவன் பெயரால் போரிடுவது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு தெரியும், நபிகள் வாழ்ந்த காலத்துல 500 சி அந்த பக்கம் போயிருங்க, அப்படி செஞ்சுரிக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்போ போரெல்லாம் நடக்கப்படும். நிறைய போருக்கான தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. போரில் வந்து முதுகு காட்டிட்டு போகக்கூடாது, நேராக நின்று போரிடணும். போரில் இறக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஜிஹாதியா நம்ம அறிவிப்போம். ஏன் அப்படின்னா, இறைவன் பேரால போரிட்டவர்களுக்கு போர் வீரன் அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாவமும் இருக்காது. அவர்கள் ஏன்னா வந்து அந்த சமூகத்தை காக்கிறதுக்காக அவங்க போராடுறாங்க, அவங்களுடைய இனத்தை காக்கிறதுக்காக அவங்க அந்த போர்ல வந்து பங்கு பெறுறாங்க, இறைவனின் வழியில் அதை செய்யறாங்க. அப்படிங்கும் போது அங்க இறக்கப்படுறவங்களுக்கு ஜிஹாதி என்று சொல்லப்படும். ஒரு பக்கம் காங்கிரஸ் இருக்காங்க, ஒரு பக்கம் பாஜக இருக்காங்க. ரெண்டு பேரையும் நம்ம தவிர்த்துட்டு ஒரு பிரதமரா ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கும் போது இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தேர்தல்ல வெற்றி பெற போவது வாக்கு ஜிஹாத்தா இல்ல வந்து ராமராஜ்யமா அப்படின்ட்டு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சொல்ல வராங்க இதனால? ஜிஹாதி அப்படின்னாலே இங்க இஸ்லாமோஃபோபியா உள்ள ஒரு மனநிலை கொண்ட ஒருத்தவங்களால தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்பாட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக இந்த அரசியல் களத்துல இஸ்லாமியர்கள் மீது ஒரு வெறுப்பை வந்து பதிவு செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு வாதங்கள் இல்ல வார்த்தைகள் வந்து அதிகமாக பயன்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு நாட்டின் பிரதமர் என்பவர் நம்மளுடைய செக்யூலரிசத்தை எடுத்து கான்ஸ்டியூஷன் மேல ப்ராமிஸ் பண்ணி உறுதிமொழி ஏற்றுதான் நம்ம வந்து ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியா வந்து நம்ம ஆகிறோம். அப்படி இருக்கும்போது செக்யூலர் கண்ட்ரி அப்படின்னு எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, மதச்சார்பு இன்மை அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது எந்த ஒரு மதத்துக்கும் எந்த ஒரு சாதிக்கும் இல்லை எந்த ஒரு 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 மொழி இனம் இதெல்லாம் எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாரும் சமம் அப்படின்னு
நான் வந்து எல்லாரையும் சமமா நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து உறுதிமொழி எடுத்து ஒரு நாட்டினுடைய முதன்மை மந்திரியா வந்து ஆகுறோம். ஆனா அது எல்லாத்தையும் மறந்து கடந்து அவருக்கு தனிப்பட்ட, அதாவது குறிப்பா நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். இப்ப நாட்டினுடைய பிரதம மந்திரி அப்படிங்கும்போது மோடி அவர்களை பத்தி பேசும்போது அவருக்கு தனி விருப்பு வெறுப்புகள் இருக்கலாம். அவர் ஒரு மதத்தை சார்ந்தவராக இருக்கலாம். அவருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் என்ன சொல்றது வழிபாடுகள் இருக்கலாம். அவருக்கு ஒரு மதம் இருக்கலாம். அது எல்லாத்தையும் மதிக்கணும். ஏன்னா இந்திய நாட்டுல வந்து என்ன சொல்றது பன்முகத்தன்மை கொண்ட இந்த இந்திய நாட்டுல சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கக்கூடிய இந்த இந்திய நாட்டுல பல வண்ணங்கள் கொண்டு தீட்டப்பட்ட ஒரு நாடு தான் நம்மளுடைய இந்திய நாடு. ஆனா அதை ஒற்றை காவி வண்ணமயம் வந்து தீட்டி அதை வந்து என்ன சொல்றது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய ஓர்மையாக நம்ம இங்க பார்க்க முடியுது. அப்போ குறிப்பாக இந்த இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்றது அவங்கள பார்த்து பயப்படணும் மீதி இருக்கக்கூடிய 80% மக்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து பிரதமர் இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தல்ல வந்து எடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு 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 வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் கூடுதலா சொல்லணும் அப்படின்னா உலக அரங்குல இந்தியாவை பார்த்து பலரும் வெக்கி தலைகுனிய வேண்டிய அளவுக்கான ஒரு சம்பவமா பார்க்குறது. அண்மையில ஆஸ்திரேலியாவுடைய ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட ஆஹ் மோடி அவர்களை பத்தி மோடியினுடைய அரசை பத்தி ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஸ்கேம் உள்ள ஒரு நாடு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து அங்க 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 இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள்ல வருது. அப்படி இதே மாதிரி மதத்துவேஷம் பேசிக்கொண்டு இந்த மாதிரி மதத்தை வைத்து பிரித்து ஆளக்கூடிய இந்த சம்பவத்தை வந்து சாதாரண ஒரு சம்பவமா நம்ம எடுத்துட்டு போயிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இப்ப ஆர்எஸ்எஸ்ஸின் கோட்பாடோ இல்ல பாஜகவினுடைய கொள்கை நிலைப்பாடோ இப்படி அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட செகண்டரி இல்ல தேர்ட் டியர்ல இருக்கக்கூடிய லீடர்ஸோ இல்ல வேற யாராவது ஒரு உறுப்பினர்களோ இப்படி எல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சில பேர் பேசி அதை குறித்து நம்ம வந்து விமர்சனங்கள் செய்து அப்படி போயிருக்கலாம். ஆனா ஒரு நாட்டின் பிரதமர் அப்படிங்கும் போது செக்யூலரிசத்தை ஏத்துக்கொண்ட ஒரு பிரதமர் அப்படிங்கும் போது கான்ஸ்டியூஷன்ல வந்து உறுதிமொழி ஏற்று பதவி வகிக்கக்கூடிய பிரதமர் இப்படி பேசும்போது ஒரு நியூ செட் ஆஃப் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லோவை வந்து அவர் வந்து பதிய வச்சிருக்கிறாரு. எதிர்த்தரப்புல இன்னொரு வாதமும் வைக்கப்படுது இல்ல, எதிர்த்தரப்பு அப்படின்னும் போது எதிர்க்க கிடையாது, பாஜகவிலேயே ஒரு சிலர் இன்னொரு வாதம் வைக்கிறாங்கல்ல, பிரதமரா நீங்க ஏன் அவரை பாக்குறீங்க, இந்த முறை தேர்தல் களம் அப்படிங்கிறது இருக்கு, இது வந்து தேர்தல் கலாச்சாரமா பாருங்க, தேர்தல் திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பாஜகவினுடைய எம்பி வேட்பாளரா அவர் பேசுறாரு, தனக்கான வாக்குகளை பெறதுக்காக அவர் பேசுறாரு, அப்படி பார்க்கலாமே. ஒரு பிரதம மந்திரியா பேசல அப்படின்னா அவரோட பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு பேசியிருக்கணும். அவர் கட்சியின் சார்பாக நின்று நீங்க பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். அது சரியாக இருக்கும். எப்படி பார்த்தாலுமே அது வந்து ஒரு உகந்த ஒரு வார்த்தையா இல்ல, அது வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா தான் இருக்கு. இது வந்து திட்டமிட்டு மக்கள் மத்தியில ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் பரப்புரையாகவும் பார்க்கப்படுது. இது உண்மையா அப்படின்னா இல்ல. பல நிறுவப்பட்ட சான்றுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 80% ஆஃப் பீப்புளுக்கு எப்படி 20% வந்து ஒரு அச்சுறுத்தலா இருக்கும். ஃபேக்டர் நம்பர் 1. இன்னொன்னு அப்படி இஸ்லாமியர்கள் கிடையாது அப்படிங்கிறது நான் வந்து சொன்னா அது சரியா இருக்குமா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா திட்டமிட்டு ஒரு பரப்புரையை வந்து ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து மேற்கொள்ளும் போது எந்த விதத்திலயும் அது சரியில்லை. எத்திக்கலா ஒரு மாரலா ஒரு 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 பொறுப்புள்ள ஒரு ஒரு அதிகாரியா இல்ல ஒரு 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 அரசியல் தலைவரா எப்படி பார்த்தாலுமே ஒரு மனிதரா எப்படி பார்த்தாலுமே அது சரியா இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு ஃபாத்திமா ஃபர்ஹானா நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. அவங்களுக்கு தேர்தல் அரசியல், தமிழக அரசியல் களம், இந்திய அரசியல் களம் பத்தின ஒரு புரிதல் இருக்கு. அவங்க தெளிவா பேசுறாங்க. சாதாரண ஒரு மக்கள், ஒரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அவருடைய பேச்சை பார்க்கும்போது நீங்க எல்லாம் ஊடுருவக்காரர்கள், நீங்கள் எல்லாமே வந்து ஜிஹாத்திகள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? அதுதான் இப்ப என்னன்னா இப்ப இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி ஊடுருவியலாளர்கள் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அப்படிங்கும்போது நம்ம என்ன திருப்பி கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா நீங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இங்க ஆரியர்கள் வந்து படையெடுத்து வந்தார்கள். இன்னைக்கு கூட பலஸ்தீன்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நாடற்றவர்கள் அந்த நாட்டை தன்வயப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு போராட்டம் அங்க நடக்குது. அப்படி இங்க அதே 3% இந்த இந்தியாவை தன்னாடு என்று சொந்தம் கொண்டாடுவதற்கான ஒரு நகர்வாகத்தான் தொடர்ச்சியாக இது காணப்படுது. ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை கோட்பாட்டை ஒரு செயல்படுத்துவதற்கான ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ட்ரம்ப் கார்டு தான் மோடி அவர்கள்.
அதை அவர் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். பட் ஹியூமானிட்டேரியன் பேசிஸ்ல பார்க்கும்போது அது உகந்ததில்லை. நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு சராசரி ஒரு ஹியூமன் பீயிங்கா, இஸ்லாமியர்கள் விடுங்க, உங்களுக்கு கேட்கும்போது அது உங்களுக்கு நீங்க அதை காதுல வாங்கும் போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு வெறுப்புணர்வு தூண்டுற விதமா இருக்கு. ஏன்னா நம்ம இந்திய நாடு வந்து அவ்வளோ கல்ச்சுரல் பவுண்ட் கண்ட்ரி இல்லையா? அவ்வளோ கலாச்சாரம், அவ்வளவு இணக்கம், மக்களினுடைய இணக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அறம் என்ற சொல்லுக்கு மிகுந்த பொருத்தமான ஒரு நாடு அப்படின்னா அது தமிழர்கள் அதிகம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டை நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு சராசரி ஹியூமன் பீயிங்க்கே, அது ஒரு நார்மலா நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கா இருந்தாலே அது வந்து வெறுப்புணர்வை என்ன சொல்றது, அதை வந்து தூண்டக்கூடிய ஒரு பேச்சாகத்தான் நம்மளால பார்க்க முடியுது. நார்மல் ஒரு இஸ்லாமியருக்கும் அதை கேட்கும்போது தெளிவா தெரியும். இப்படி நம்ம வந்து இல்ல இன்னும் டீப்பா பேசணும். நம்ம தமிழகத்தை விட்டுருவோமே. தமிழகத்துல அந்த ஒரு பாகுபாடு இல்லாம நம்ம எல்லாருமே சமமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த சைடு நார்த்ல இது என்ன மாதிரி அதான் இப்போ என்னன்னா, இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு என்ன மனநிலை அப்படின்னா, நம்ம இவர்களுக்கு அகேன்ஸ்டா பேசிட்டோம் அப்படின்னா அவர்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும். இஸ்லாமியர்களுக்கு மேல, அதாவது இஸ்லாமியர்கள் வந்து தீவிரவாதிகள், இல்ல அவர்கள் ஊடுருவியலாளர்கள், இல்ல அவர்கள் வந்து அவங்களோட சொத்தெல்லாம் நம்மளுடைய சொத்தெல்லாம் அவங்க வந்து பறிச்சுக்கிருவாங்க இப்படின்னு சொல்றது மூலமா மத்தவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் இவர் செய்யறாரு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் எலெக்ஷன் கமிஷனும் வந்து ரொம்ப ஈஸியா அவங்கள வந்து லெட் கோ பண்றது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இது கோட் ஆஃப் கான்டக்ட வந்து பிரேக் பண்ணக்கூடிய ஒரு சம்பவமா நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஃபேஸ் 1ல ரொம்ப அழகா வந்து தெளிவா இங்க வந்து எலெக்ஷன்ஸை நடத்தி முடிச்சாச்சு. ஏன்னா எப்படி வந்து இங்க அந்த வார்த்தை சொல்லாடல்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கும் நம்மளுக்கு தெரியும். அடுத்தது கேரளா மாநிலத்துடைய தேர்தலும் முடிக்கப்பட்டுருச்சு. அப்படி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ன்னு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மத பிரிவினை தூண்டக்கூடிய ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா என்ன மாதிரியான எதிர்வினைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொண்டு பாஜக வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதற்கு ஒத்துதக்கூடிய வகையில இங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனும் செயல்படுறது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அவநம்பிக்கை தருது. இந்த ஜனநாயகத்துக்கு மீதே இந்த டெமோக்ரஸி மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின்மையை வந்து சராசரி ஹியூமன் பீயிங்க்கு தருது. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா எல்லாருக்கும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. ஏன்னா இன்னும் டெப்தா பேசணும்னா நீங்க 2 எரும மாடு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு எரும மாடை வந்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுடைய தாலிய மங்கள் சூத்ராவை கூட பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றாங்களே. அப்ப ஒரு வகையான வெறுப்பு பிரச்சாரம்ங்கிறத தாண்டி அச்சோ இஸ்லாமியர்கள் நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ, அப்ப இஸ்லாமியர்கள் யாரு? உண்மையாவே இவங்க தீவிரவாதிகளா? நம்மள என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு அச்சம் எழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அது திட்டமிட்டு பரப்பப்படுற ஒரு பரப்புரையாத்தான் நான் பாக்குறேன். இப்போ அவர்கள் அப்படி செய்வாங்க, அந்த பக்கம் இது எடுபடுதுன்னு நினைச்சிட்டு பேசுறதே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இப்ப அந்த பக்கம் இருக்க மக்கள் குறிப்பா வந்து வட மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பரப்புரையை ஏற்று வாக்கு செலுத்திடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த முட்டாள்தனமே வந்து இல்ல அத வந்து விதைக்கக்கூடிய இந்த பேச்சை வந்து அருவருக்கிறோம். அது ரொம்ப தவறானது. அது கோட் ஆஃப் கான்டக்ட்ல வராத ஒரு விஷயமா இருக்கு. அதனால அது 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 தவறு. அது தவறு. அது எப்படி பேசலாம்? நீங்க உங்களுடைய மங்கள் சூத்திராவையும் எடுத்து குடுத்துருவாங்கன்னு பேசுறது வந்து உச்சபட்ச கருத்தாக நம்ம பார்க்கப்படுறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, அவர்கள் செய்த சாதனை எதுவுமே பேசி அவங்களால எடுக்க முடியல. எத்தனையோ இந்தியான்னு பேர் வச்சு எத்தனையோ திட்டங்கள கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியும். ஸ்வச் பாரத்ன்னு கொண்டு வந்தாங்க. மேக் இன் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க. வந்தே பாரத்ன்னு கொண்டு வந்தாங்க. இந்த எந்த திட்டங்களையும் வைத்து நீங்க பேசவே இல்லையே. ஏன் நீங்க வளர்ச்சின்னு கொண்டு வந்த திட்டங்களை வைத்து, எதையும் வைத்து வாக்கு கேட்கல. இன்னைக்கு கேட்கல. இன்னைக்கு மதத்தை மட்டும் வைத்து நீங்க வாக்கு வேட்டை ஆடுறீங்க அப்படின்னா, அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, தோல்வி பயம் அப்படிங்கிறது பல அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து உண்மை. அது நல்லா வெளிப்படுது. இன்னும் செய்திகள் என்ன வருது அப்படின்னா, அம்பானி, அதானியே வந்து அவர்களுக்கு எதிராக கருத்துகள் வந்து பகிரக்கூடிய ஒரு நிலைமை வந்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அது ராமராஜ்யம் முதல்லயே குறிப்பிட்டீங்க. அதாவது ராமராஜ்யத்தை முன்வைத்து கூட அவர்கள் வந்து இங்க பேசல. காரணம் என்ன அப்படின்னா, கல்ஃப்ல வச்ச இந்து கோயில்களுக்கு கூட அவ்வளவு ஃபுட்ஃபால்ஸ் இருக்காம். அவ்வளவு பக்தர்கள் போய் அங்க போய் கும்பிடுறாங்களாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய ராமர் கோயில்களுக்கு ஆட்கள் வரலையாம். சோ அங்க உங்களுக்கு என்ன தெளிவா இங்க தெரியுது அப்படின்னா, சாதியினால கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த பாஜகவினுடைய அரசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியப்படுது. வந்தே பாரத்ல அண்மையில ஒரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த திட்டம் யாருக்காக போய் சேரணுமோ அவங்களுக்கு போகல. பொதுவா இப்ப எந்த ஒரு கவர்மெண்ட் ஃபண்டட் ஒரு ப்ராஜெக்ட்னாலும் அது எல்லாருக்கும் போய் சேரணும் இல்லையா? எல்லாருக்கும் அது ஆக்சஸபிளா இருக்கணும், வயபிளா இருக்கணும்.
எல்லாருக்கும் ஃபீஸிபிளா இருக்கணும். ஆனா அந்த மாதிரி ஒரு திட்டமா இல்ல. அங்க இருக்கக்கூடிய அவ்வளவு டிக்கெட்டுடைய ஃபேர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது குறிப்பாக வேக்கண்டா போகுதாம் ட்ரெயின் ஒரு சில இடங்கள்ல. சோ காரணம் என்னன்னா அவ்வளோ பிரைஸ் ஹைக். அந்த டிக்கெட்ஸோட பிரைஸ் ஹைக். அந்த விலை உயர்ந்த டிக்கெட்டுகள மக்கள் போய் வாங்குறது இல்ல. ஆனா அதே சமயத்துல மத்த ட்ரெயின்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவர்கள் கொண்டு வந்த திட்டம் எல்லாம் ஒரு சாராருக்கு இருக்கு. அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரே ஒரு தரப்புக்காக இருக்கு. அதனால நம்ம எப்பவும் தொடர்ச்சியாக சொல்ற மாதிரி வெறும் 3% இந்த ஒட்டுமொத்த நாடும் இயங்குது அப்படிங்கிற வாதம் என்பது உண்மையாக்கப்படுது. உண்மையாக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். புரியுது. இவ்ளோ நேரம் ஒரு இஸ்லாமிய சகோதரியா பேசுனீங்க. இப்ப கட்சிக்குள்ள வருவோமே. நாம் தமிழர் இல்ல நிர்வாகியா எப்பவுமே பேசுவோம். நான் நார்மலா தான் பேசுறேன். ஒரு இஸ்லாம் மதம், இல்ல மார்க்கம் இந்த இல்ல. விஷயத்துக்காக நான் உங்ககிட்ட இந்த இல்ல நான் கேள்விகள் என்ன அப்பதான் சொல்றேன், எனக்கு மார்க்கம், மதம் என்பது வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியது. நான் இனம், மொழியாக இன்னைக்கு பொது தளத்துல இருக்கேன். எப்பவுமே மதம் மாறிக்கொள்ளக்கூடும். இது என் தந்தை வந்து தொடர்ச்சியாக சொல்லுது. ஆனா அதற்கு முன்னாடியே என்னுடைய தாய்மாமன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்யக்கூடிய ஒரு கருத்து தான். மொழி அதாவது மார்க்கம், அதாவது நம்மளுடைய மதம் இது எப்பவுமே மாறிக்கொள்ளும். ஆனா மொழியும் இனமும் மாறாது. அப்படி நான் இந்த பொதுத்தளத்துல என்னுடைய மார்க்கத்தை, என்னோட சமூகத்தை சரி, ஒரு எல்லாத்தையும் சராசரி பெண்ணா பேசுனீங்க. இப்ப கட்சிக்குள்ள வருவோமே. சிறுபான்மையினரை குறிவைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்கிறார்கள் அப்படின்ற ஒரு வாதம் இருக்கு. அதை செய்யறது காங்கிரஸா இல்ல பாஜகவா? ஏன்னா முதல்ல இந்த மாதிரியான ஒரு வெறுப்புணர்வு பேச்ச பிரதமர் அவர்கள் வைக்கிறாரு அப்படின்ட்டு காங்கிரஸ் குற்றச்சாட்டும் போது அவர் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. மன்மோகன் சிங் ஆரம்பிச்சாரு அப்படின்ட்டு. அங்க இருந்து தொடங்குது. அப்ப காங்கிரஸ்ன்ட்டு இவங்க சொல்றாங்க, பாஜகன்ட்டு இவங்க சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில யார் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள்றது? அதாவது அரசியல், அதாவது தேர்தல் அதிகாரம், அவங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான யூகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 2 தரப்புமே வந்து ஒரு பார்ஷலான ஒரு அரசியல் கட்சியாகத்தான் நம்மளால பார்க்க முடியுது. தேர்தல் அரசியலுங்கும் போது எதை வேணாலும் அவர்கள் செய்வார்கள். ஏன் அப்படின்னா இவங்க வந்து நாங்க இந்துக்களுக்கானவர்கள் அப்படின்னு சத்தமா சொல்லுவாங்க. அவர் வந்து பூணூல் எடுத்து காமிப்பாரு ராகுல் காந்தி அவர்கள். சோ இப்படி இருவருமே வந்து ஒரு கட்டத்துல வந்து தேர்தலுக்காக இல்ல அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லா விஷயத்தையும் எடுத்துப்பாங்க கையில அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இங்க மோடி அவர்கள் குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து உங்களுடைய லேண்ட், அதாவது நீங்க உங்களுடைய நிலத்தை, உங்களுடைய சொத்துக்களை, உங்க தங்கத்தை கூட, அதான் மங்கள் சூத்ரான்னு சொல்றாங்க, உங்க தங்கத்தை கூட வந்து எடுத்து மத்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதாக நான் பேசுறேன்னு சொல்றாரு. பட் அவங்க தரப்புல என்ன வாதங்கள் வைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இங்க வந்து எல்லா தரப்புகிட்ட இருந்தும் வரி வாங்கப்படுது. எல்லா தரப்புகிட்ட இருந்தும் வரி வாங்கப்படுது. குறிப்பாக வந்து கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள், அதுக்கு கீழ இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் சமமாக வரி வாங்கப்படுது. ஆனால் வாங்கக்கூடிய வரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கார்ப்பரேட்ஸுக்கு அவங்களுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ குறைச்சிட்டு அவங்களுடைய செல்வாக்கத்தான் அதிகப்படுத்துது அப்படிங்கிறது தான் இங்க நம்மளுடைய பார்வையா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்கு புது திட்டங்களை நாங்க அறிவிப்போம். அவங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை அறிவிப்போம் அப்படிங்கிறது தான் மன்மோகன் சிங் வந்து குறிப்பிட்ட தகவலாக இருக்கு. அதை எடுத்து அவங்க அதை அப்படியே எடுத்து அவங்க வந்து அண்ட் எஸ்பெஷலி முஸ்லிம் கம்யூனிட்டி அப்படிங்கறத அவங்க அதோட சேர்த்து பதிவு செய்திருப்பார்கள்னு நினைக்கிறேன் மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த அறிக்கையில. அதை இவங்க வந்து திட்டமிட்டு அந்த இடத்தை மட்டும் எடுத்து இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறத ஒரு திட்டமிட்ட பரப்புரையாகத்தான் இதை பார்க்கப்படுது. அது அப்படித்தான் சொல்லப்பட்டது. ஆனால் அதை வந்து இவர் இப்படி எடுத்து ஆனா வை முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, வை நாட் கிறிஸ்டியன்ஸ்? அதுக்காக அவங்களையும் நம்ம இப்படி பேசணும்னு சொல்ல வரல. பட் ஏன் ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரை மட்டும், சிறுபான்மையினர் அப்படின்னாலே கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் 2 பேரும் தான் வருவாங்க. ஏன் இஸ்லாமியர்கள் மேல மட்டும் இவ்வளவு ஒரு காட்டமான ஒரு பிரச்சாரம்? என்ன சொல்றது, எல்லாத்தையும் ரொம்ப பொறுத்துக்கொள்ற ஒரு கம்யூனிட்டியா இஸ்லாமிய சமுதாயம் இருக்கு. எதையும் பெருசா வந்து என்ன சொல்றது, அவங்க என்னதான் நம்மளுக்கு வந்து தீங்கு விளைவிச்சாலும் நம்ம வந்து அதை பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனப்போக்கு வந்து அதிகமா இஸ்லாமிய சமூகத்தின் மக்களுக்கு மத்தியில, மார்க்கத்தை நன்கு தெரிஞ்சவர்கள் மத்தியில இருக்கும். அப்ப பொறுத்து கொள்ளணும், மன்னிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய என்ன சொல்றது, இதை மார்க்கத்தை ஏத்துக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் அது புரியும். அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் பேசிக்கலாம், அவங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு போக்கு கூட, மனநிலை கூட இருக்கலாம், நம்மளால சொல்ல முடியும். இங்க 14 விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 2-3 விழுக்காடுகள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தொடர்ச்சியாக டார்கெட் பண்றது அண்ட் இட் இஸ் ஈஸி. பிகாஸ் இந்தியாவினுடைய அரசியலே, ஹிஸ்டரியே எப்படி அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து ஆண்டதும் ஆங்கிலேயர்களை வீழ்த்தியதும் தான்
இங்க இருக்கக்கூடிய வரலாறே அப்படிங்கிறத மார்க்ஸ் சொல்றாரு இல்லையா? அப்படி இந்தியாவினுடைய வரலாறே பாகிஸ்தான். பாகிஸ்தான், இந்தியா அப்படிங்கிற இந்த வார் தான். எப்பவுமே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிடுவது போல, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, பசுமாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம். இது இல்லன்னா இவர்களுக்கு அரசியலே இல்ல அப்படிங்கிறனால, அ இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கே தவிர்த்து, மத்தபடி அவர்களுக்கு பட் ஆனா அதிகபட்சமான ஒரு என்ன சொல்றது? ஒரு அடக்குமுறைய, ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் நடந்து கொண்டு வருகுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. திட்டமிட்டு நடத்தப்பட்ட எல்லா அ சதிகளும் நீங்க எடுத்துக்கலாம். குஜராத் இனப்படுகொலையாக இருக்கட்டும், இன்னைக்கும் வந்து ஆ யூபி போன்ற மாநிலங்கள்ல இந்த மாப் லிஞ்சிங் நடக்குது. இந்த மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க மேல எவ்வளவு பெரிய அநீதி வந்து இழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அங்க வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து வெளியில வந்து சுமூகமா நடக்கிறதுக்கு கூட பயப்படுற ஒரு சூழல தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே காரணம் இல்ல. இவர்கள் மக்கள் மத்தியில விதைக்கக்கூடிய அந்த ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்கப்படுது. பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்யாத நல்ல விஷயங்களா? இஸ்லாமிய சகோதரிகளினுடைய நலனுக்காக தான் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்தாரு. அப்புறம் ஹஜ் கோட்டாவ வந்து உயர்த்தி குடுத்தாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள குறிப்பிடுறாங்கல்ல. இல்ல என்ன வேணாலும் சொல்லலாம். இன்னைக்கு அதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அ எல்லா மாதிரியும் இன்னைக்கு வேடம் போட்டு நடிச்சா தான் இன்னைக்கு படம் விக்கும். ஒரே மாதிரியே இருந்தோம் அப்டின்னா, கொஞ்சம் எல்லா தரப்பும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்ல. என்ன வேணாலும் நெனைக்கலாம். என்ன வேணாலும் மக்கள் மத்தியில திணிக்கலாம். இப்போ பார்லிமென்ட் எலக்ஷனுங்கும்போது 400 எல்லாம் அவங்க டார்கெட் பண்ணும்போது, தென்னிந்தியாவெல்லாம் அவங்க டார்கெட் பண்ணும்போது, அங்க இது இங்க அந்த மாதிரியான வெறுப்பு பரப்புரை வந்து செல்லாது அப்படிங்கும்போது, அந்த மாதிரி அரசியல் வாக்குறுதிகளும் இங்க தேவைப்படுதுல்ல, அவசியப்படுதுல்ல. எப்படி இட் இஸ் வெரி சிம்பிள். என்ன சொல்லணும் அப்டின்னா, அங்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான். இது வந்து ஒரு தேர்தல் ஜூம்லா. எலக்ஷன் ஜூம்லான்னு தான் சொல்லணும். வார்த்தை ஜாலங்கள். ஸ்வீட், பட்டரி ஸ்பீச்சஸ், ஸ்வீட் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் குடுத்து மக்கள ஏமாத்துறது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கர்நாடகாவுல ஹிஜாப் விஷயம் உருவெடுக்கும்போது, ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. எங்கேயுமே வந்து எங்கும் காவி, எதிலும் காவி அப்படின்ற மாரி சுத்தி காவி மயமா இருக்கப்பட்ட இடத்துல, ஒரே ஒரு இஸ்லாமிய பெண் வந்து ஹிஜாப் போட்டுட்டு முழக்கமிட்டுட்டு போனாங்க. அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருந்து, ஒருவேளை அவங்க துணிச்சலா எதிர்த்து நின்னா, இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் தடுக்கப்படுமா? ஆமா. உறுதியாக மக்கள் வந்து ஒன்று திரளும். அவங்க ஒன்று திரளணும். அரசியல்படுத்தப்படணும். என் வீட்டு கூரை எரியாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற இந்த மனநிலையை கைவிடணும். குறிப்பா என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதை கைவிடணும். எங்க யாருக்கு ஒரு குற்றம் நடந்தாலும் அதை துணிந்து கேள்வி கேட்கறதுக்காக அவர்கள் பொதுத்தளத்துக்கு வரணும். ஐயோ! பொதுத்தளத்துக்கு வந்தா இன்னைக்கு எவ்வளவு அச்சுறுத்தல்கள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நமக்கு தெரியும். இருந்தாலும் அநீதிக்கு எதிராக போராடாதவன் உண்மையான ஜிஹாதாக இருக்க முடியாது என்பது பழனி பாபா அவர்கள் சொன்ன கருத்து. அந்த மாதிரி எங்க அநீதி நடந்தாலும் அதை தட்டி கேட்க வேண்டிய கடமையும், பொறுப்பும் நமக்கு இருக்கு. அந்த சமுதாய அக்கறையோடு நம்ம நடந்துக்கணும். இந்த மண்ணுக்கு உகந்த அரசியலுக்கு ஏற்றவாறு நாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னதும் நம்மளுடைய நபிகள் அப்படிங்கிறனால, எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு ஒண்ணும் சிக்கல் இல்ல அப்படின்னு என்னுடைய மக்கள் இருக்கக்கூடாது. யாருக்கு எங்க அநீதி நடந்தாலும் அதற்காக துணிந்து வெல்லணும். குறிப்பா அரசியல்படுத்தப்படணும். அந்த ஒரு மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏற்பட்டு வருது. இஸ்லாமியர்களுக்கும் அது வந்து பொருந்தும். இவங்க அவங்கன்னு இல்ல. இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்றா நீங்க இந்த இனத்துக்கானவங்களா இருக்கீங்க. அப்படிங்கிறனால, நீங்க எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அத வந்து தார்மீகமா தட்டி கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, பொறுப்பு. அவர்கள் முதலில் அரசியல் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமா இருக்கு. ஜிஹாத்தி அப்படின்னு நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ஜிஹாத்தி அப்படின்ற வார்த்தைக்கான பொருளும் சொன்னீங்க. போர் வீரன் அப்படின்ற வார்த்தைக்கு சமம் அப்படின்ட்டு. பாஜகவிலயும் நெறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நம்மளால பார்க்க முடியுது. பாஜகவினர் வந்து எல்லாருக்கும் சமமான ஒரு கட்சி, சமத்துவம் நிறைந்த கட்சி அப்படிங்கிறத சமீபத்தில அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் பேசுறாங்க. தமிழ்நாட்டிலேயே நெறைய இஸ்லாமிய உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க. சையத் இப்ராஹிம் இந்த மாதிரியான ஆட்கள்லாம். சோ இவங்க ஏன் இத பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னைக்கு எல்லாரும் வந்து அ என்ன சொல்றது? அவர்களுடைய தேவை, அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய அ என்ன சொல்றது? கொஞ்சம் செல்ஃபிஷான ஒரு நாடா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அ ஒரு செல்ஃபிஷான நாடா தான் கொஞ்சம் இருக்கு. தானா? ஆமா. அப்ப எல்லாம் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த அரசியல் களத்துல அம் பொதுவான சிந்தனையோட எல்லாருக்கும் சமமான ஒரு அம் பகிர்வு இருக்கணும். எல்லாத்துலயும். ஏன்னா இந்த மண்ணும் சரி, இந்த தண்ணீரும் சரி, இந்த நீரும் சரி, இந்த மலையும் சரி, இந்த இயற்கையும் சரி, இந்த தாவரங்களும் சரி, எல்லாருக்கும் பொதுவானது. யாருமே அத சொந்தம் கொண்டாட முடியாது. எனக்கு தான் அது, உனக்கு தான் அதுன்னு சொல்ல முடியாது. இப்படி பொதுவான சிந்தனையை கொண்ட எல்லோருமே வந்து சரியா நிப்பாங்க.
ஒரு சைடா சாய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. அப்படி கொஞ்சம் அந்த பபிள்குள்ள இருந்து அவங்க வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. இப்ப பாதி பேர் வந்து மூளை சலவை செய்யப்படுகிறார்கள். பலர் வந்து தங்களுடைய பதவிக்காக இல்ல தங்களுடைய தன் லாபத்திற்காக சுயநலத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும். ஒரு புரிதலோட அரசியல் களத்துல இருக்கணும். ஒரு புரிதலற்ற யாரோ ஒருத்தவங்க என்ன அஜெண்டாவுக்காக வேலை செய்யறாங்களோ அதற்கு இயக்கப்படுற ஒரு டாயா வந்து நம்ம மாறக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா இருக்கு. நிச்சயமா நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே 10 முதல் மே 20 வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.